நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண போர்டு இல்லடா இருக்கு. மனுஷங்களோட மொத்த கெட்டனமும் ஒன்னா சேர்ந்த ஒரு சபிக்கப்பட்ட போர்டு இது. ஒன்றும் புரியல. இந்த போர்டுல பேய் இருக்குடா. அதே அந்த என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ப்ளீஸ்ரா, நீங்க எல்லாரும் சேர்ந்த தடவை என்னை காப்பாற்றணும். ஆல்ரெடி ஒரு தடவை தோத்துட்டேன், இன்னொரு தடவை தோத்துட்டேன், நான் செத்துருவேன்டா. டேய், நீ சாகத்த நானும் எங்கேயா நான் மாட்டி விடுற? நீங்க எல்லாருமே தானே என் ஃப்ரெண்ட்ஸு, நீங்க தானே என்னை காப்பாற்றணும். ரூல்ஸ் எப்பயே சொல்லிடுறேன். பிளாக்கு 10 பாயிண்ட்ஸ், ஒயிட்க்கு 20 பாயிண்ட்ஸ். மேட்ச் முடியும் போது யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். அதே மாதிரி யார் கம்மியான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் லூசர்ஸ். அப்படியே நான் ஒரு 5 ஒயிட் காயின் வச்சுக்கிறேன்டா. 5 காயின் தானே அடிச்சுக்க. ஆத்தி ஸ்ரீனிய விக்னேஷோ எப்படின்னா அடிச்சு விளையாடுறாங்க. அப்படி இப்படி பார்த்தா அருணும் ஒரு 3-4 காயின் பாக்கெட் பண்ணிடுவான். இங்கே ஆட தெரியாத இருக்குது நம்ம தான் என்ன பண்ணுறது. அப்போ ஆரம்பிக்கலாமா? முக்கியமான ஒரு ரூலை சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமில் மட்டும் ரெட்டு ஒரு காயினுக்கு 500 பாயிண்ட்ஸ். இது அதே ரெட்டுக்கு மட்டும் 500 பாயிண்ட்ஸ்? ஆமாடா, இந்த கேமில் ரெட்டுக்கு மட்டும் 500 பாயிண்ட்ஸ். அப்புறம் இந்த மேட்ச்சில் ரெட்டு போடுறதுன்றது மட்டும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு தான் என்னை ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியாடா? சரி சரி ஆடு, பார்த்துக்கலாம். ஆல்ரெடி விக்னேஷ் ஸ்ரீனி என்னோட அதிகமான பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஒருவேளை எனக்கு முன்னாடி மனோஜ் ரெட் காயினை போட்டானாக்கா அப்புறம் நான் தோற்று இந்த கேமில் மாட்டிக்குவேன். அதுக்கு முன்னாடியே ஸ்ரீனிக்கிட்ட பேசி எப்படியாவது ஒரு 30 பாயிண்ட்டை ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். மச்சான், எனக்கு ஒரு 30 பாயிண்ட் கடனா கூட எப்படியே நீ செம்ம பிளேயர் அச்சு நீ ஜெயிச்சிருவ. எனக்கு இதெல்லாம் எப்படி தான் ஜெயிச்சா உண்டு. சரி மச்சான், 30 தானே இந்த மொத்த மேட்ச்சில் நான் மட்டும்தான் 0 பாயிண்டில் இருக்கேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த ரெட்டை எப்படியாவது அடித்து வின் பண்ணி அந்த மேட்சை விட்டு வெளியே போகணும்.